ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த ஆதாரில் ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆப்பான அப்டேட்டாக தான் இருக்குது. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆதார் லாகின் பண்ணி உள்ளே போனால் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட அப்பா பேர் அப்படி இல்லைனா கல்யாணம் ஆகிருந்தால் ஹஸ்பண்ட் பேர் வரும். இப்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த பேரும் இல்லை, ஒன்லி பார்த்திங்கன்னா அட்ரஸ் மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இது நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. இது என்ன ஒரு அடுத்த அப்டேட்டா இல்லை இது இப்படியே தான் தொடருமான்னு சொல்லி நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகலாம். வாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஆதார் லாகின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ப்ரொஃபைல் இருக்குது. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அப்பா பேர் அப்படிலாம் ஹஸ்பண்ட் நேம் இந்த இடத்துல வந்துருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா பேர் வரும் அந்த அட்ரஸ் பக்கத்தில். இப்போ அந்த இடத்துல ஒன்லி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மட்டும்தான் ஷோ ஆகுது. சரி, இதுதான் இப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லி நம்ம அட்ரஸ் அப்டேட் பண்ணலாம்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டாக்குமெண்ட் ரெக்யூர்டு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 50 ரூபா பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள்னு போட்டிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கறதில்ல அந்த பணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா 90% 30 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 90 டேஸ் கொடுத்துருந்தானுங்க. இப்போ அதை குறைச்சி 30 நாள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்னு சொல்லி நம்ம லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் டீட்டெயில், அப்லோட் டாக்குமெண்ட், அப்புறம் மேக் பேமெண்ட், அப்புறம் எஸ்ஆர். இந்த 3 ஸ்டெப் நம்ம ஃபஸ்ட் டைமே வந்து உங்களுக்கு ஓகே ஆயிரும். இந்த எஸ்ஆர்ஆர் நம்பர் வரைக்கும் ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த 5, 6, 7, 8 தான் நமக்கு ஓகே ஆகிற மாதிரி வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம இந்த அப்டேட் ஆதார் ஆன்லைன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் நமக்கு பெரிய அப்பா சொல்லி வச்சுருக்கான். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்பா பேர் போடுறதுக்கு ஆப்ஷனை ஒரு இதே கொடுக்கல. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பா பேர் போடுவோம். அந்த இடத்துல அந்த ஆப்ஷனே இல்லை. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டோர் நம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. டோர் நம்பர், அப்புறம் ஸ்ட்ரீட் நேமு, அப்புறம் வந்து நியர்பை லொக்கேஷனு, அப்புறம் லேண்ட்மார்க்கு, அப்புறம் பின்கோடு, ஸ்டேட்டு, இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதில் இந்த இடத்துல அப்பா பேர் போடுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல. இப்போ இருக்கிற இந்த அப்டேட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இது கண்டிப்பாக பெரிய இஷ்யூவாக தான் இருக்கும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைலண்ட்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. ஆதாரை பார்த்தீங்கன்னா குடியுரிமை வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதார் வச்சு ஓட்டர் ஐடி எடுக்கலாம்னு சொல்லி பீகாரில் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆதார் இவ்வளோ ப்ராப்பராக இருக்கும்போது அதையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இந்த ஒரு இஷ்யூவில் இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா அப்பா பேரை தூக்கி இருக்கிறது மிகப்பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் இப்போ எப்படி அப்பா பேர் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது, எப்படி ஹஸ்பண்ட் நேம் நம்ம கேர் ஆஃப் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூவில் இருக்காங்க. இதுக்கான தக்க விளக்கம் கவர்மெண்ட் கொடுத்துனா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சரியான அப்டேட் கொடுக்காம அவங்க இப்படி மாற்றிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயமா இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆதார் அட்ரஸ் மாற்றும் போது அப்பா பேர் போடாமல் தான் இப்போ வந்துட்டுருக்கு. சில இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா வெறும் டேட்டு, மந்த்து, இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் மட்டும் விசிபிள் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வந்து ஏதாவது மக்களுக்கு வந்து சொல்லாமல் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பெரிய இஷ்யூவாக தான் இருக்கும். அதே மாதிரி தமிழ் ஃபாண்டில் நிறையா மிஸ்டேக் வந்துட்டுருக்கு. அந்த மிஸ்டேக்கெல்லாம் கவர்மெண்ட் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம அட்ரஸுங்கிறது கரெக்டாக கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஆதாரை வந்து கொஞ்சம் டம்மியாக்கலான்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அதுதான் நல்லா வெளிப்படையாக தெரியுது. ஆனால் இந்த ஆதாரில் இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டுருக்கு. ஸோ இது சீக்கிரம் கிளியர் ஆகணும்னு சொல்லி நானும் நினச்சிக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு இந்த இஷ்யூ போனால் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்லாம் நமக்கு தெரிய வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ஆதாரில் கேர் ஆஃப் இல்லாமல் இருக்கிறது என்ன பெரிய இஷ்யூ ஆகுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா கேர் ஆஃப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொடுக்காம வெறும் அட்ரஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய இஷ்யூவாக தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ நம்ம சேனல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி அப்டேட் நியூஸும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.